இந்த ஒரு நிமிடத்திற்காக என் வாழ்க்கையில பல வருடங்கள் காத்திருந்தேன். இப்படி அண்ணனை கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே அப்படின்னு கூப்பிடுற அந்த ஒரு நொடிக்காக பல வருடங்கள் நாம் எல்லாம் தவம் இருந்தோம். அந்த தவம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் ஒரு திருக்குறள் இருக்கு. நீதி நெறி தவறாமல் ஆட்சி நடத்தும் ஆட்சியாளரை மக்கள் தலைவராக இறைவனாக கொண்டாடுவார்கள் அப்படின்ற திருக்குறள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பொருந்தும். இன்றைக்கு இந்த திருச்சியில் அண்ணன் அவர்கள் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க. இதே திருச்சியை தங்களுடைய கோட்டை கோட்டை என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அதை வெறும் மனக்கோட்டை தான் காட்டி அதையும் உடைச்சி இந்த மலைக்கோட்டை மாநகரை தளபதியின் கோட்டையாக இன்றைக்கு நாம் மாற்றி இருக்கிறோம். சாதாரண நபர்கள் எல்லாம் வேட்பாளராக நிக்க வச்சிருக்கிறாரு. சாதாரண குடும்பத்தவர்களை வேட்பாளராக நிக்க வச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் நம்மளை எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஏன் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த என்ன ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிச்சாரு. அறிவிச்ச உடனேயே இந்த திருச்சியின் முதலாளி என்று சொல்லக்கூடிய பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெறுபவர்கள் தான் ஆட்சியை அமைக்க முடியும், அது சென்டிமெண்ட் அப்படின்னு ஏளனமாக பார்த்தாங்க. ஆனா இந்த சாமானியனை ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற வைத்து ஆட்சியில் முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான்.